ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் கடந்த 3 மாதங்களும் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த 4வது மாதத்திலும் வேத வசனத்திலிருந்து இந்த மாதத்துல ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள சில நிமிடங்கள் நாம் தியானிக்கலாம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதனுடைய காரியங்களை நாம் தியானிப்போம், வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வேதாகமத்தை எடுத்து அந்த வசனங்களை வாசிக்க முடியாது, தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். இந்த ஏப்ரல் மாதத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தை, ஒடுங்கி அல்ல ஓங்கி வளருவோம். இந்த ஏப்ரல் மாதம் 4வது மாதத்துல நாம் ஒடுங்கி அல்ல ஓங்கி வளருவோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். இந்த ஒடுக்குதலை பார்த்து, இந்த ஒடுக்கத்தை பார்த்து அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கடந்த 3 மாதங்கள் ஒருவேளை நீங்க அநேக ஒடுக்குதலை ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏப்ரல் மாதத்துல நீ ஒடுங்கி போவதில்லை, ஓங்கி வளருவாய். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நாம் ஒரு நாள் ஒடுங்கி இருப்பதை விரும்புகிறதில்லை, நாம் ஓங்கி வளர விரும்புகிறார். சரி, இந்த ஒடுக்குதல், ஒடுங்கி போகுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை கிடைக்காதபடிக்கு நம்மை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடக்கி வைக்கிறது. அடக்கி வச்சிருவாங்க. இவங்களுக்கு இதுக்கு மேல கிடைக்க கூடாது, இவங்க இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லி சமுதாயமும் இந்த உலகமும் ஏன் குடும்பமே கூட நிறைய நேரம் நிறைய பேரை ஒடுக்குகிற சம்பவங்களை வேதத்துல நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சங்கீதத்துல 105வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் போன தேசத்துல அவனை லிட்டரலா இப்படி ஜெயில வச்சிருக்கிறாங்க. ஆனா அவன் வீட்டுல இருக்கும் போதே லிட்டரலா அப்படிதான் இருந்தான். அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து அவன் அதுக்கு மேல நீ போக கூடாது, எங்களுக்கு மேல நீ வரக்கூடாது. ஏன் தாய் தகப்பனை அவன் சொப்பனத்தை சொல்லும்போது சிரிக்கிறாங்கல்ல. ஆனா அண்ணனுங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல இவனை விட்டா சரியாகாது, இந்த சொப்பனை எப்படி நிறைவேறுது பார்க்கலாம்னு சொல்லி அந்த சிறு பிராயத்துல அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் கால்களை ஒடுக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய நேரம் கூட நம்முடைய கால்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது அல்லவா. ஆண்டவர் சொல்றது, ஏப்ரல் மாதத்துல நீ ஓங்கி வளருவாய். எவ்வளவு உங்களை ஒடுக்க நினைக்கிறாங்களோ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓங்கி வளருவாய். யோசேப்பை எவ்வளவு ஒடுக்குனாங்க நம்ம எல்லாம் தியானிச்சோம்னா, அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு ஒடுக்க பார்க்கிறாங்க. ஆனா என் கர்த்தர் அவனை அந்த தேசத்துல ஓங்கி வளரும்படி செய்தார். அப்படி என்றால் ஒடுக்குதலின் மத்தியில, ஒடுங்கின சூழலின் மத்தியில சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த மாதம் ஒடுங்கி அல்ல ஓங்கி வளருவோம். இந்த யோசேப்பை குறித்து இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 105 17வது வசனத்துல, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இந்த கைதியா இருக்கிறவனுக்கு என்னங்க கிடைக்கும் சுதந்திரம்? ஒண்ணுமே கிடையாது. பார்க்கிறவங்கள அவங்கள ஒடுக்குவாங்க. உங்களை பார்க்கிறவங்கள ஒடுக்குறாங்களா? உங்களை மேல வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அடக்கி வைக்கிறாங்களா? உங்களுக்கான உரிமைகளை கொடுக்காம இருக்கிறாங்களா? உங்க சொந்த குடும்பம், நீங்க வாழுகிற தேசத்துல
ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எவ்வளவு உங்களுக்கு விரோதமா உங்களை கைதியா, உங்களுக்கு எல்லா விதத்துல உங்களுக்கு எதுவுமே கிடைக்க கூடாதபடிக்கு ஒடுக்கினாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அதே தேசத்துல நீ அதிபதி என்கிற அந்த ஓங்கிய ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உட்கார பண்ணுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் இரண்டாவது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்ராகமம் 1:12 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். என்னென்னமா திட்டம் போடுறான் பார்வோன். இந்த ஜனத்தை எப்படியெல்லாம் ஒடுக்கலாம், எப்படியெல்லாம் இதுக்கு ஆட்கள் எல்லாம் வச்சிருந்தாரு பார்வோன். இந்த ஜனங்களை ஒடுக்கிறதுக்குன்னு ஆட்களை வச்சிருக்கிறார். இவங்களுக்கு இது கிடைக்க கூடாது, ஆனா வேலை நிறைய செய்யணும், எல்லாம் பயங்கரமான வேலை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிற அந்த சூழலை நான் கேட்டேன், பார்த்தேன். அதனால அவர்களை விடுவிக்க நான் இறங்கினேன். இந்த ஜனங்களுடைய கூக்குரல், இந்த ஒடுக்குகிற இந்த சூழலை இவங்க ஃபேஸ் பண்ணதுனால இவங்க தேவ சமூகத்தை நோக்கி கூக்குரல் இட்டதை கர்த்தர் கேட்டார். அதனால என்ன ஆச்சுன்னா, இவங்க எவ்வளவு அவங்கள ஒடுக்குறாங்களோ அவ்வளவு பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. 100 மடங்கு பிரஷர் போட்டு இவங்களுக்கான எது கிடைக்காம ஒடுக்குனா ஆண்டவர் பார்க்கிறாரு, 100 மடங்கு அவங்கள பெருக செய்கிறார். அப்படின்னா உங்களை எவ்வளவு இந்த சமுதாயம், உங்க குடும்பம், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை கடந்த 3 மாதம் ஒடுக்கிருச்சா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவு ஒடுக்கப்பட்டீங்களோ இந்த 4வது மாதம் ஒடுக்கப்படுகிற நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், பெருகுகிறார்கள். பார்வோனுக்கு குழப்பமா இருக்குது, என்னடா அந்த ஜனத்துக்கு இவ்வளவு காரியத்தை செஞ்சு எப்படி இவங்க பெருகுறாங்க? உங்களை குறித்து அநேகர் இப்படிதான் சொல்ல போறாங்க ஏப்ரல் மாதத்துல. நானும் கடந்த 3 மாசமா, கடந்த வருஷமெல்லாம் உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ ஒடுக்கம் கொடுத்து நான் பார்க்கிறேன், உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பார்க்கிறேன். ஆனால் நீங்க எப்படிங்க இவ்வளவு பெருகுறீங்க, எப்படிங்க இவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அநேகர் உங்களை குறித்து எரிச்சல் அடைவார்கள், கேள்வி கேட்பாங்க, எப்படி இது? ஆண்டவர் சொல்லுவாரு, என் ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் ஒடுக்க முடியாது. ஏன்னா நான் தெரிந்து கொண்ட ஜனம் ஒடுங்கி போவதில்லை, ஓங்கி வளருவார்கள், பெருகுகிறார்கள் தேசத்துல. இன்னும் வேதத்துல அநேக வசனங்கள் உண்டு. சில வசனத்தை வேகமா உங்களுக்கு நான் சொல்லட்டும். ஏசாயா 61:3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒடுங்கின ஆவி. அன்னால அவங்க வாழ்க்கையில பாருங்க, வீட்டுல வார்த்தைகள் எல்லாம் அவங்கள ஒடுங்க வைக்குது. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம மாம்சத்தில் லிட்டரலா கேட்பாங்க, என்னங்க கண்ணமெல்லாம் ஒடுங்கி போயிடுச்சு, ஆளு ரொம்ப ஒடுங்கி போயிட்டீங்களே, என்னங்க அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு பிரச்சனையா? அந்த ஒடுக்கம் அந்த பாதக்குள்ள போறப்ப அவங்க உடம்பே அதுக்கு இதாயிடுது, பலியாயிடுது. அவங்க உடம்பு அது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஒடுங்கிட்டீங்க ஆளு, எனக்கு ரொம்ப ஒடுங்கிட்டீங்க ஆளு, ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு பிரச்சனை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஒடுங்கின அந்த ஆவிக்கு பதிலாக நான் உனக்கு இப்ப என்ன தரேன்னா துதி. அண்ணாளுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒடுங்கின சூழ்நிலை தான். அண்ணால பாக்குறவங்கள என்ன அழுதுகிட்டே இருக்கிறா, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாளே, 3 மாசம் எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருந்தீங்களா? உங்களை சுத்தி இருக்கிற சூழல் உங்களை அப்படி ஒடுக்கிருச்சா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு துதியின் ஆடையை நான் வச்சிருக்கிறேன். துதிக்கிறவர்கள் ஒடுங்கி போவதில்லை, ஓங்கி வளருவார்கள். அடுத்த அதிகாரத்தில் அண்ணாலால கண்ட்ரோல் பண்ண முடியல, வாயை திறந்து துதிக்க ஆரம்பித்து விட்டார். பின்னாடிதான் பிள்ளை பிறக்குது, அது வேற விஷயம். ஆனா வாயை திறந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், துதிக்கிற உங்களுக்கு ஆலயத்துல போய் இவ்வளவு ஒடுக்கமான ஒடுங்கி இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் தேவ சமூகத்துல கண்ணீரை வடித்து 3 மாதமும் காத்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒடுங்கி போவதில்லை, ஓங்கி வளருவாய். உன்னிலிருந்து வளர்கிறதெல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏன்னா அவனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார். அவன மாதிரி ஒரு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அவ்வளவு உயரம். ஆனா அதுக்கு முன்னாடி அவருடைய தாயார் ஒடுங்கின நிலைமையில இருந்தாங்க. கர்த்தர் இப்ப ஓங்கி வளரும்படி செய்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:8 பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. 3 மாசம் நமக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தோமா? இல்லையே. இல்ல, கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்துல இந்த 3 மாசம் நிறைய பேர் சொல்ற வார்த்தை, போன வருஷத்தை விட இந்த வருஷம் இந்த 3 மாசம் சுத்தி 4 பக்கமும் என்ன ஒடுக்கிறதுக்கு நிறைய வந்துருச்சு. எப்படி இதுல மேல வரப்போறேன் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு,
நீ எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. பவுல் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்ல போறோம். எவ்வளவு வந்தாலும் சரி, நாம் ஒடுங்கி அல்ல, ஓங்கி. பவுலுடைய ஊழியத்தை எத்தனை பேர் ஒடுக்க நினைச்சாங்க, எத்தனை திட்டங்களை பவுலுக்கு விரோதமா. பவுலை கொலை பண்றதுக்கு ஒருத்தர் ஃபாஸ்டிங்க இருந்திருக்கிறாரு. எப்படியாவது இவரை கொல்லணும், எப்படியாவது முடக்கிடணும், ஒடுக்கிடணும். ஆனா அந்த அப்போஸ்தலனுடைய பவுலுடைய அந்த ஊழியத்தை கர்த்தர் ஓங்கி வளரும்படி செய்தார். உங்க ஊழியத்தை ஒடுக்க யாராலையும் முடியாது, உங்க குடும்பத்தை ஒடுக்க யாராலும் முடியாது. அவங்க எவ்வளவு ஒடுக்குறாங்களோ இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் ஓங்கி வளரும்படி செய்வார். நீதிமொழிகள் 12:25 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இருதயம் ஃபுல்லா கவலை. இந்த கவலை என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே ஒடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரீரத்தை பாதிக்குது, இருதயத்தை பாதிக்குது, அது அப்படியே ஒடுக்குது. ஆனா நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அந்த நல் வார்த்தை தான் இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த ஒடுங்கின அந்த இருதயம், ஒடுங்கின உங்கள் சரீரம், ஒடுங்கி போன உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் அப்படியே விருட்சமாய் ஓங்கி வளரும்படி செய்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். Thank you Holy Spirit. சங்கீதம் 144:12 அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். பிரியமானவர்களே, சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தை உங்க பிள்ளைகள் மேல டிக்ளேர் பண்ணுங்க. என் பிள்ளை ஒடுங்கி இல்லை, ஓங்கி வளருமா. என் பையன், என் பிள்ளை, அவங்கள ஒடுக்கிறதுக்கு சத்துருக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா என் பையன் என் பொண்ணை குறித்து வசனம் இப்படி சொல்லுது. இதை கன்வெர்ஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? என் பிள்ளைகளுக்கு ரொம்ப ப்ரெஷருங்க, ஒடுங்கி போயிருக்கிறாங்க பாஸ்டர், ஒடுங்கின சூழ்நிலையில் இருக்கிறான் என் பையன், அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியல, இப்படியே அவன் லைஃப் போயிடுமோ அப்படி சொல்லி பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க குமாரர் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்று என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Holy Spirit. உங்க மகனுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க இதை கன்ஃபஸ் பண்ணணும் டெய்லி. என் பையன் ஓங்கி வளருவான், அவன் ஒடுங்கி அல்ல, ஓங்கி. ஒவ்வொரு நாள் என் பையனுடைய வளர்ச்சி அதிகம், என் மகளுடைய வளர்ச்சி அதிகம். ஏன்னா நானும் என் பிள்ளைகளும் நாங்களும் எங்க ஊழியமும் ஒடுங்கி போக மாட்டோம், ஓங்கி வளருவோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை டிக்ளேர் பண்ணுங்க. மார்க் 4:8 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. இந்த விதை எப்படி வளருதுன்னு வசனம் சொல்லுதுன்னா ஓங்கி வளருகிற பயிர். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, வழியருகு முள்ளு ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு, ஆனா நல்ல நிலத்துல விழுந்த விதை என்னைக்குமே ஒடுங்கி அல்லங்க, முள்ளெல்லாம் சேர்ந்து அதை ஒடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது நல்ல நிலமா இருக்கிறதுனால அது ஓங்கி வளருகிற பயிராய். இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயமாகி அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாத இறுதியில நீங்களும் சொல்லுவீர்கள், இந்த வார்த்தைகள் ஒடுங்கி அல்ல, ஓங்கி வளரச் செய்திருக்கிறார் என்று சொல்லி 30, 60, 100 பலன் தர நீங்கள் ஓங்கி வளருகிற பயிராக, ஓங்கி வளருகிற விருட்சங்களாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வியாதியில, கவலையில, கடன் பிரச்சனையில ஒடுக்கிட்டீங்களா? ஆண்டவர் உங்களை பெருக செய்வார், உங்களை ஓங்கி வளர செய்வார். கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். இதை கன்ஃபஸ் பண்ணுங்க. டெய்லி தீர்க்க தரிசனமா பேசுங்க. நான் போக மாட்டேன், ஓங்கி வளருவேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிற இந்த வசனங்களை டெய்லி கன்ஃபஸ் பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, அந்த வார்த்தையை அப்படியே ஜனங்கள் மேல டிக்ளேர் பண்றப்பா. என்னென்ன கவலைகள், என்னென்ன பிரஷர் அவங்களை ஒடுக்கி வைத்திருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே அவர்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி. யோவகாஸ்
தேவ சமூகத்திலே ஜெபித்த போது, சமூகத்தை நோக்கி பார்த்த போது கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தது போல இந்த நேரத்தில் என்னென்ன யாருடைய ஒடுக்கத்தினால யாரெல்லாம் இவர்களை ஒடுக்கி கொண்டு பிரஷரில் இவங்களை வச்சிருக்கிறாங்களோ, அதன் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, தம்முடைய ஜனத்திற்காக இந்த ஏப்ரல் மாதத்தில் ஓங்கி வளரும்படி கர்த்தர் செவி கொடுத்ததற்காக நன்றி. வேலை செய்கிற இடம், குடும்பம், படிக்கிற இடம், எங்கெல்லாம் இவங்க ஒடுக்குதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு உண்டாகட்டும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இது 1, 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஓங்கி வளர்கிற பயிராக, ஓங்கி வளர்கிற விருட்சமாக இவர்களும் இவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களா? மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உமக்கு கனத்தை செலுத்துகிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you. Thank you.